Good morning students, welcome to online class. Subject Science 2. Today we learn about Unit 18, Organization of Tissues. Organization of Tissues இது வரைக்கும் நம்ம introduction, plant tissues, ஸோ அந்த ரெண்டு டைப்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பர்மனண்ட் சிம்பிள் டிஷ்யூ, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் சைலம், ஸோ சைலத்தோட சப்செல்ஸ், ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வி லேர்ன் அபவுட் த ஃப்ளோயம். ஃப்ளோயம் அண்டு ஃப்ளோயம் சப்செல்ஸ். ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் ஃப்ளோயத்தோடைய சப்செல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. சீவ் பிளேட், சீவ் எலமெண்ட்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் கம்பேனியன் செல்ஸ். ஸோ இதெல்லாம் ஃப்ளோயத்தோடைய சப்செல்ஸ். ஃப்ளோயம். Phloem is a complex tissue and consists of the following elements: sieve elements, companion cell, phloem fibers and phloem parenchyma. Phloem சைலம் போன்ற எனது phloem ஒரு கூட்டு திசுவாகும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சல்லடை குழாய்கள், சீவ் எலமெண்ட்ஸில் ரெண்டு இருக்கும். சீவ் எலமெண்ட்ஸே ஒன்று, அதுலேயே ரெண்டு இருக்கும் சல்லடை குழாய்கள். அது போக அடுத்து கம்பைனியன் சொல்லக்கூடிய துணை செல்கள், அப்புறம் ஃப்ளோயம் பேரன்கைமா மற்றும் ஃப்ளோயம் நார்கள், ஃபைபர்ஸ் சொல்லக்கூடிய நார்கள் இருக்கு. சீவ் எலமெண்ட்ஸ் அல்லது சல்லடை குழாய் கூறுகள் அப்படின்னு பேர். The conducting elements of phloem are collectively called as sieve elements. Sieve tubes are elongated tube-like slender cells placed end to end. The transfer valves at the ends are perforated and are known as sieve plates. The main function of sieve tube is translocation of food from leaves to the storage organs of the plants. பொதுவாக சீவ் எலமெண்ட்ஸ்னால் சல்லடை கூறுகள் பேர். அதுலேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது. புளோயத்தில் கடத்தும் கூறுகள் சல்லடை குழாய் கூறுகள் என்று அழைக்கப்படுகிறது. சல்லடை குழாய்கள் நீண்ட குழாய் போன்ற மெல்லிய செல்களால் ஆனவை. இவற்றின் அடிப்பகுதி சுவர்களில் துளைகள் உள்ளதால் அவை சல்லடை குழாய் அல்லது சல்லடை தட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றின் முக்கிய பணியானது உணவினை தாவர இலையிலிருந்து சேமிப்பு உறுப்புகளுக்கு இடம் மாறுதல் செய்வதாவது. டிரான்ஸ்லொகேஷன்னா இடம் மாறுதல், டிரான்ஸ்போர்ட்னா கடத்துதல், டிரான்ஸ்லொகேஷனா இடம் மாறுதல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடியது. அதாவது உணவை இலைகளிலிருந்து வேர்களுக்கு வேறு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வேலையை செய்கிறது. செகண்ட் ஒன் கம்பேனியன் செல்ஸ். தீஸ் ஆர் எலாங்கேட்டட் செல்ஸ் அட்டாச்டு டு த லேட்டரல் lateral wall of the sieve tubes. A companion cell may be equal in length to the accompanying sieve tube elements, or the mother cell may be divided transversely forming a series of companion cells. இது துணை செல்கள். கம்பானியன் செல்கள் துணை செல்கள். இவை சல்லடை குழாய் செல்களின் பக்கச்சுவரில் ஒட்டியுள்ள நீண்ட செல்லாகும். சல்லடை நம்ம சீவ் எலமெண்ட்ஸ் இருக்கே அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு லாங் டியூப் இது. ஒரு துணை செல் சல்லடை குழாய் செல்லின் நீளத்திற்கு சமமான நீளமுடையதாக இருக்கும், அல்லது தாய் செல் குறுக்கு போப்படைந்து தொடர்ச்சியாக துணை செல்களை உருவாக்கும். இந்த சீவ் டியூபுக்கு ஈக்குவலண்டாக இந்த கம்பேனியன் செல்லும் போது, இல்லைன்னா இடையில என்னது டிவிஷன் ஆகி அதுலேருந்து என்னது இன்னொரு செல்ஸ் ஃபார்ம் ஆகி ஆனால் ஒரே குழாய் மாதிரி இருக்கும். ஃப்ளோயம் parenchyma. Phloem parenchyma. The phloem parenchyma are living cells which have cytoplasm and nucleus. Their function is to store food materials. இச்செல்கள் உயிருள்ளவை, உயிருள்ள செல் இது. இது சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸை உடையது. இதோடைய ஃபங்க்ஷன், முக்கிய பணி என்ன அப்படின்னா ஸ்டார்ச்சை சேமித்து வைக்கிறது, அதாவது உணவை சேமித்து வைக்கிறது மாதிரி.
ஸோ நெக்ஸ்ட் ப்ளோயம் ஃபைபர்ஸ். ஸோ அதுக்கு முன்னால் இதோடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் சைலம் அண்ட் ப்ளோயம். சைலம் conducts water and minerals. Phloem conducts organic solids or food materials. உணவு மற்றும் தானியங்களை கடத்துவது சைலம். கரிம கரைப்பொருட்களுடன் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துவது. Xylem conduction is mostly unidirectional. Example, from roots in special parts of the plant. கடத்தல் பெரும்பாலும் ஒரே நிலையில் நடக்குது, அதாவது வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பகுதிக்கு. இங்க conduction may be bidirectional, from leaves to storage organ and growing parts, or from storage organs to growing parts of plants. கடத்தல் இரு திசையில் நடக்கிறது, இலையிலிருந்து வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புகளுக்கு அல்லது சேமிப்பு உறுப்பிலிருந்து வளரும் உறுப்புகளுக்கு. அதாவது அப்ரைட் ஆர் மேலே இந்த கீழே இல்லை சைடு இந்த பக்கம் போகும். ஆனால் சைலம் கீழேருந்து ஒரே ஒரு டைரக்ஷன் தான், அப்ரைட் மட்டும்தான். சைலம் கண்டக்டிங் சேனல்ஸ் ஆர் ட்ரக்கிட்ஸ் அண்ட் வெசல்ஸ். ட்ரக்கீல் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்துகிறது. ப்ளோயம் கண்டக்டிங் சேனல்ஸ் ஆர் சீவ் டியூப்ஸ். சல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகிறது. காம்பனன்ட் ஆஃப் சைலம் இன்க்ளூட் ட்ரக்கிட் வெசல்ஸ், சைலம் பேரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர்ஸ். சைல குழாய்கள், ட்ரக்கிடுகள் சைலம் பேரன்கைமா மற்றும் சைலம் நார்களால் ஆனது. கம்பானியன் காம்பனன்ட்ஸ் ஆர் சீவ் எலமெண்ட்ஸ், கம்பானியன் செல், ப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ப்ளோயம் ஃபைபர்ஸ். அதாவது ப்ளோயமோட துணை செல்கள் என்னென்னா ப்ளோயம் செல்கள், அப்புறம் ப்ளோயம் பேரன்கைமா, சல்லடை கூறுகள் மற்றும் ப்ளோயம் நார்களால் ஆனது. ஸோ இது இதோடைய டிஃபரன்ஷியேட். ஸோ நெக்ஸ்ட் ப்ளோயம் ஃபைபர்ஸ். Sclerenchyma cells associated with primary and secondary phloem are commonly called phloem fibers. These cells are elongated, lignified and provides mechanical strength to the plant body. முதலாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை புளோயத்தோடு தொடர்புடைய ஸ்க்ளீரன்கைமா செல்கள், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டரி உடைய ஸ்க்ளீரன்கைமா செல்கள் ப்ளோயம் நார். ஸோ அந்த நார்னா ஏற்கனவே என்னன்னு பார்த்துருக்கோம்னா உரிச்சா உரியும் இல்லையா, அந்த மாதிரியானது. இந்த செல்கள் நீண்ட லிக்னின் படிந்த மற்றும் தாவர உடலுக்கு வலிமை அளிக்கக்கூடிய ஒரு செல். ஸோ ஸ்ட்ரென்த்தாக நிற்கிறது. பொதுவாக வந்து இந்த மரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது ஹோல் போட்டோ இல்லை ஆணி அடிச்சோ, பெரிய ஆணி ஏதோ அடிச்சா அப்படின்னு அந்த மரம் அப்படியே பட்டு போயிடும். காரணம் என்னென்னா இந்த ப்ளோயம் சைலம் செல்களை டேமேஜ் பண்ணிட்டா, ஸோ அது கட்டாக பிரேக் பண்ண மாதிரி, அதனால் அதால் என்ன செய்ய முடியாது, மேற்கொண்டு வளர முடியாது. ஸோ பெரிய மரத்தை டேமேஜ் பண்ண என்ன செய்வாங்க, இடையில தண்டுக்கு நடுவில் ஏதாவது ஓட்டையோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டு இல்லை ஆசிட்டோ ஏதோ ஊற்றி விட்ருவாங்க, இல்லை நெருப்பு வச்சு விட்ருவாங்க. அப்போ அந்த சைலம் நோய் சொல்லுறது துண்டிக்கப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த செல்ஸுடைய சப்போர்ட் இல்லாதனால, டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால அந்த மரம் இயற்கையாகவே என்ன செய்யும், பட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்டு பர்மனன்ட் டிஷ்யூ. அதாவது ஆக்கு திசுக்கும் நிலைத்த திசுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? Cell wall is thin and elastic. Cell wall is thick. அதாவது இதோட செல்கள் வந்து சின்னது, தின்னாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து செல் வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய. கம்பானியன் செல்ஸ் ஆர் ஸ்மால், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனல் அண்ட் யூனிடைரக்ஷனல். காம்பனன்ட் செல்ஸ் ஆர் லார்ஜ், டிஃபரன்ஷியேட்டட் வித் டிஃபரண்ட் ஷேப். அதாவது இதோட செல் வந்து அளவில் சிறுசு, கோலம் அல்லது பல கோண வடிவமாக இருக்குது, வேறுபட்டது. ஆனால் பர்மனன்ட் டிஷ்யூவில் செல்கள் வந்து பெரியவை, வேறுபட்டவை, பல்வேறு வடிவமுடையவை. சைட்டோபிளாசம் இஸ் டென்ஸ் அண்ட் வாக்வல்ஸ் ஆர் நியர்லி ஆப்சென்ட். சைட்டோபிளாசம் அடர்த்தியானது, ஆனால் வெற்றிடங்கள் காணப்படுவதில்லை. யூசுவலி லார்ஜ் சென்ட்ரல் வாக்வல் இஸ் பிரசன்ட் இன் லிவிங் பர்மனன்ட் செல்ஸ். செல்களுக்கிடையே இடைவெளி உண்டு. அதே போல் என்ன இருக்கு, சாரி இது யூஸ்வலி லார்ஜ்னா ஏற்கனவே பெரியது தான், வாக்குவல் வந்து இருக்குது இதில், ஆனால் உயிருள்ள செல்கள் இது. அப்புறம் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் ஆப்சென்ட், இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் பிரசன்ட். இதில் இடைவெளி உண்டு, ஒரு இதில் இடைவெளி கிடையாது. மெரிஸ்டமேட்டிக் இடைவெளி கிடையாது, பர்மனன்ட்ல இடைவெளி இருக்குது. Nucleus is large and prominent. Nucleus is less conspicuous. நியூக்ளியஸ் பெரிசு மற்றும் முக்கியத்துவம் பெற்றது.
மெரிஸ்டமேட்டிக்கில் நீங்கள் நியூக்ளியஸ் அளவில் எளிதில் காணப்படக்கூடிய இது இல்லை, சீக்கிரமாக நம்மளால் பார்க்க முடியாது பெர்மனன்ட் டிஷ்யூவில். செல்ஸ் க்ரோ அண்ட் டிவைஸ் ரெகுலர்லி, செல்கள் தொடர்ந்து வளரும் தன்மை உடையது மெரிஸ்டமேட்டிக்கில். பெர்மனன்ட்டில் செல் டு நாட் நார்மலி டிவைடு, செல்கள் சாதாரணமாக பகுப்படைவதில்லை, அதாவது டிவைஸ்னு ஆகாது சீக்கிரத்தில். ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிகலி டு த பிளான்ட் பாடி, இது தாவர உடலுக்கு உறுதியையும் நெகிழ்ச்சித்தன்மையும் அளிக்குது. ப்ரொவைட்ஸ் ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட், பெர்மனன்ட் டிஷ்யூ உறுதியை மட்டும்தான் தரும், ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் தரும். ஆனால் அது மாதிரி ஆக்குதிசுகள் மாதிரி எலாஸ்டிக்கல் ஆனது தன்மை கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம பிளான்ட் டிஷ்யூஸோடைய இது பார்த்தாச்சு, அதோட டிஃபரன்ஷியேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அனிமல் டிஷ்யூ, விலங்கு திசுக்கள். அனிமல் டிஷ்யூஸ் அண்ட் assemblage of one or more types of specialized cells held together with extracellular material constitute the tissue. The study of tissues is known as histology. ஒன்று அல்லது பல வகையான தனிச்சிறுபடை செல்கள் அதன் வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களின் மூலம் ஒன்றோடு ஒன்று இணைந்து திசுவை நிர்ணயிக்கிறது. வெவ்வேறு விதமான செல்கள் ஒன்னோட ஒன்றா இருந்து இணைந்து ஒன்று உருவாக்குது. அதான் செல் பற்றிய படிப்புக்கு செல்லியல் என்று பேர். செல்லை பற்றி படித்தா அது பேர் செல்லுலார்னு சொல்லி பேர். அதோடைய திசுக்களை பற்றி படிக்கிறது ஹிஸ்டாலஜி. இது சிம்பிள் டிஷ்யூ, a group of cells that are similar in origin, form, structure and work together to perform a specific function. அமைப்பு, தோற்றம், உருவம் மற்றும் வேலை இவற்றை ஒரே மாதிரியாக கொண்ட ஒரே தொகுப்பான செல்கள் எளிய திசுக்கள் என்று அழைக்கப்படுது. Compound tissue, a group of cells different in their structure and function but coordinate to perform a specific functions. அதே சமயம் தொகுப்பான செல்கள் அவைகளின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் வேறுபட்டு, அதாவது செக்ஷனும் அந்த ஃபங்க்ஷனில் வேறாக இருந்தாலும் ஆனால் ஒன்று பர்டிகுலர்லி ஒரு சேம் ஃபங்க்ஷன், ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டுமே ஒருங்கிணைந்து கோஆர்டினேட் பண்ணி செய்யும்போது அதான் என்ன செய்யறாங்க, கூட்டு திசுக்கள், அதாவது காம்பவுண்ட் டிஷ்யூன்னு அழைக்கப்படுகிறது. அனிமல் டிஷ்யூஸ் கேன் பி grouped into 4 basic types on the basis of their structure and function. விலங்கு திசுக்கள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஏ எபித்தீலியல் டிஷ்யூ, பி கனெக்டிவ் டிஷ்யூ, சி மசுலர் டிஷ்யூ, டி நர்வஸ் டிஷ்யூ. அதாவது எபித்தீலியல் திசு, இணைப்பு திசு, அப்புறம் தசை திசு அண்டு நரம்பு திசு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் epithelial tissues. It is the simplest tissue composed of one or more layers of cells covering the external surface of the body and internal organs. இது எளிய திசு ஆகும். எபிதீலிய திசு ஆனது ஒன்று அல்லது பல அடுக்கு செல்களாகிய உடலின் வெளிப்புற பகுதியையும் உள்ளுறுப்புகளையும் சூழ்ந்துள்ளது. The cells are arranged very close to each other with less extracellular material. Epithelial cells lie on a non-cellular basement membrane. இச்செல்கள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக குறைந்த செல் இடைவெளி பொருட்களுடன் அமைந்துள்ளன. எபித்தீலிய செல்கள் இல்லா தாங்கு சாய்வு அமைந்து சிறப்பு அமைப்பான கோலோஜன் என்னும் கூட்டு புரதத்தை பெற்றுள்ளன. எபித்தீலிய செல்ஸ் இந்த நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரேன் சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு செல்லு. த எபித்தீலியல் ஜெனரலி லேக்ஸ் blood vessels. அதில் blood vessels சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள் கிடையாது. அதில் இட் இஸ் எபித்தீலியம் இஸ் செப்பரேட்டட் பை த அண்டர்லையிங் கனெக்டிவ் டிஷ்யூ வித் ப்ரொவைட்ஸ் வித் நியூட்ரியன்ஸ். எப்படி இருக்குன்னா, பொதுவாக எபித்தீலியத்தில் ரத்த நாள் இல்லையா, எபித்தீலியம் அதன் கீழே ஊட்டமளிக்கும் இணைப்பு திசுவால் பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய ஒரு திசுவால்
பிரித்து அதில் வகைகள் இருக்குது. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூஸ் ஆர் சிம்பிள் எபிதீலியம், இன்னொன்று காம்பவுண்ட் எபிதீலியம். சிம்பிள் எபிதீலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் ரெஸ்டிங் ஆன் ஏ பேஸ்மெண்ட் மெம்பரைன். அந்த எபிதீலியஸ் 2 டைப். எபிதீலியஸில் அடித்தள சவ்வின் மீது அமைந்த ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. அடுத்து காம்பவுண்ட் எபிதீலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒரு சிங்கிள் மேல பேஸ்மெண்டா இருக்கக்கூடியது சிம்பிள். காம்பவுண்ட் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் லேயர்ஸ், பல அடுக்கு செல்லானது மிக சூழ்ந்த செல் அடுக்கு மட்டுமே அடித்தளத்தின் மீது பொதிந்துள்ளது. ஒன்லி த செல்ஸ் ஆஃப் டீப்பஸ்ட் லேயர் ரெஸ்ட் ஆன் த பேஸ்மெண்ட் ஆஃப் மெம்பரேன். ஸோ ஒவ்வொரு அடுக்கா என்ன செய்யுது, 2-3 அடுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான வேலையை செய்யக்கூடியது. Functions of epithelial tissues. The skin which forms the outer covering of the body protects the underlying cells from drying, injury and microbial infection. எபிதீலியத்தோட செயல்பாடுகள் என்னன்னா, உடலின் வெளிப்பகுதியை மூடியுள்ள தோல் எபிதீலிய செல்களால் ஆனது. நம்ம உடம்பு மூடி இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு செல்லு எபிதீலிய செல்லு. இந்த செல்கள் அடித்தளத்தில் உள்ள செல்களை காய்ந்து போகாமலும், உடலுக்குள்ள உள்ளது, அதாவது ஸ்கின் ஆனது காய்ந்து போகாமலும் இல்லை காயம் அடையாமலும் மற்றும் நுண்ணுயிரின் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. செகண்ட், தை ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இது நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச உதவுகின்றன. தே ஆர் இன்வால்வ்ட் இன் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். கழிவுப் பொருட்களை நீக்கும் பணியில் ஈடுபடுகின்றன. சம் எபிதீலியல் டிஷ்யூஸ் பெர்ஃபார்ம்ஸ் செக்ரிட்டரி ஃபங்க்ஷன், அதாவது செக்ரீஷன் ஆஃப் ஸ்வெட், சலைவா, மியூக்கஸ் அண்ட் என்சைம். சில எபிதீலிய திசுக்கள் சுரத்தலில் ஈடுபடுகின்றன. அவை பல்வேறு வகையான உயிர் வேதிப்பொருட்களை, அதாவது வியர்வை, உமிழ்நீர் மற்றும் கோலை மற்றும் நொதிகளை சுரக்கின்றன. அந்த என்சைம்னா நொதிகள் பேர். இப்போ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் எபிதீலியம் பார்க்கலாம். சிம்பிள் எபிதீலியம், எளிய எபிதீலியம். It is formed a single layer of cells. It forms a lining for the body cavities and ducts. Simple epithelium is further divided into following types. ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு லேயர் தான். அதில் சிம்பிள் காமர்ஸ் செல்ஸு, அப்புறம் பேஸ்மெண்ட் மெம்பரைன், ஒரு மெம்பரைன், அந்த மெம்பரைனுக்கு மேலே அந்த டிஷ்யூ இருக்கும். ஒவ்வொன்றிலே நியூக்ளியஸ் இருக்கும். இது ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. உடற்குழி மற்றும் நாளங்களின் உட்பூச்சு. உடற்குழி நம்மளுடைய நெஞ்சு பகுதி, இன்னொன்று நாளம் சொல்லக்கூடிய இந்த எண்டோகரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் உட்பகுதியில் இந்த எபிதீலிய திசு இருக்கும். ஸோ இதில் என்னென்ன வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு எபிதீலியம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்குவாமஸ் எபிதீலியம், அதாவது தட்டை எபிதீலியம் அப்படின்பேர். ஸ்குவாமோஸ்ன்றது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் thin flat cells with prominent nuclei. These cells have irregular boundaries and bind with neighboring cells. The squamous epithelium is also known as pavement membrane. So இது தெளிவாக தெரியும். உட்கருக்களை உடைய மெல்லிய தட்டையான செல்களானது இந்த செல்கள் ஒழுங்கற்ற எல்லைகளை கொண்டு பக்கத்தில் உள்ள செல்களுடன் பிணைந்துள்ளன. இந்த படத்தை பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஸ்குவாமோஸ். தட்டை எபிதீலியம் இது பாதை சவ்வு, அதாவது பேவ்மெண்ட் மெம்பரைன்னா பாதை சவ்வுன்னு பேர். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா, which from delicate lining of the buccal cavity, alveoli of lung, proximal tubule of kidneys and covering of the skin and tongue. It protects the body from mechanical injury, drying and invasion of germs. ஸோ இந்த ஸ்குவாமோஸ்ன்றது படத்தை பார்க்கக்கூடிய இந்த ஸ்குவாமோஸ்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா வாய்க்குள்ள, ஆமாம் வாய்க்குள்ள இந்த சைடு பக்கம் 2 பக்கம் கண்ணம் இருக்கிற உள்பகுதியில் இருக்கும். அப்புறம் நுரையீரல், நம்ம நுரையீரல் ஆல்வியன்னு சொல்லக்கூடிய காற்றறைகள் இருக்கு இல்லையா, ஏர் சாக் சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய செல்ஸு. அப்புறம் கிட்னியில் ப்ராக்சிமல் அண்மை சுருள் செய்மை சுருள் மட்டும் இல்லையா, டிஸ்டல்னு சொல்லக்கூடியது அந்த பைப்பு. அப்புறம் நம்மளுடைய இரத்த நாளங்கள், வெயின்ஸ் சொல்ல முடியாது, அந்த மாதிரியானது பிளட் வெசல்ஸ் அந்த பக்கம் அந்த ஏரியா.
அதுக்கப்புறம் தோலுடைய மேல் உறை, அதுபோக நாக்கோட மேலே ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான். அதனால் இது என்னது, இது காயம் மற்றும் வறண்டு போதை மற்றும் நோய் கிருமிகள் உள்ள பூரிலிருந்து இது பாதுகாக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கியூபாய்டல் எபித்தீலியம். அது கனசதுர வடிவத்த எபித்தீலியம். இது கியூபாய்டுனா கனசதுரம். இந்த அட்டை பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அட்டைப்பெட்டி அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சைப்பில் இருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த சிங்கிள் லேயர் ஆஃப் கியூபிக்கல் செல்ஸ். இது ஒற்றை அடுக்கு கனசதுர செல்களால் ஆனது. த நியூக்ளியஸ் இஸ் ரவுண்ட் அண்ட் லைஸ் இன் த சென்டர். செல்லின் மையத்தில் வட்ட வடிவ உட்கரு அமைந்துள்ளது. திஸ் டிஷ்யூ இஸ் பிரசன்ட் இன் த தைராய்டு வெஹிக்கிள், சலைவரி கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் எக்ஸோகிரின் பான்கிரியாஸ். இது இந்த திசை எங்கன்னா தைராய்டு, நம்ம தைராய்டு சொல்லக்கூடிய கழுத்து இருக்கு இல்லையா, அந்த இதில். அப்புறம் உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் மற்றும் நாளமுடைய கணைய சுரப்பி, கணையம் சொல்லக்கூடிய பான்கிரிஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அங்கே வந்த செல் ஃபுல்லாக இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஆகியவற்றை உள்ளன. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த இண்டஸ்ட்ரைன் அண்ட் டியூபுலர் பார்ட் ஆஃப் த நெப்ரான், கிட்னி டியூபுல்ஸ் அண்ட் மைக்ரோவில்லி தட் இன்க்ரீஸ் த அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. தர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இது எங்கே கணைய சுரப்பிலும் பார்த்துட்டு மேலே எங்கே இருக்குன்னா சிறுகுடல், அப்புறம் நெப்ரான் குழல். நெப்ரான் எங்கே இருக்கும், கிட்னியில் இருக்கு இல்லையா, அந்த கிட்னியில் நெப்ரான் குழல். அதில் அப்புறம் நுண் உறிஞ்சிகள் சொல்லக்கூடியது. இங்கே அப்படின்னா குடலுக்குள்ள சிறுகுடலில் வில்லி, மைக்ரோ வில்லின்னு படிச்சோம்னா அந்த உறிஞ்சக்கூடிய குழலும் என்னது இந்த கியூபாய்டல் செல்ஸ் அங்கே இருக்கும். இதனால் என்ன, உறிஞ்சி பரப்பக்கூடிய அளவு அதிகரிக்குது. இதோட முக்கிய சுரத்தல் மற்றும் உறிஞ்சிதல். ஸோ சில என்சைம் சக்ரீட் பண்ணும், அப்புறம் சில இதை என்ன செய்யும், இந்த அப்சார்ப்ஷன் பண்ணி பாடிக்கு என்னது சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலும்னார் எபித்தீலியம். இட் இஸ் காலும்னார் அப்படின்னா தூண் எபித்தீலியம். அதை நீ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டமாக தூண் மாதிரியே இருக்கும். அதனால் அது பேர் தூண் எபித்தீலியம்னு சொல்லலாம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஏர் சிங்கிள் லேயர் ஆஃப் ஸ்லண்டர் எலாங்கேட்டட் அண்ட் பில்லர் லைக் செல்ஸ். தூண்களை போன்று ஒற்றை அடுக்கு செல்களானது. their nuclei are located as the base. It is found lying in the stomach, gallbladder, bile duct, small intestine, colon, oviducts and also forms the mucous membrane. They are mainly involved in secretion and absorption. இது நூண்ட தூண் போல இருக்கு. அப்புறம் எங்க இருக்குன்னா உட்கரு செல்லோட அடிப்பகுதியில் இருக்கு, அதாவது நியூக்ளியஸ். இது இறப்பை, அப்புறம் பித்தப்பை, இறப்பை, அப்புறம் கால்பிளாடர் சொல்லக்கூடிய பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் கோலன் சொல்லக்கூடிய அண்டக்குழல் மற்றும் கோலை சவ்வியிலும் என்னது படர்ந்திருக்கு. கோவிட் அண்டக்குழல் மற்றும் மியூக்கஸ்னா அந்த கோலை, அந்த சளின்னு சொல்றோம் இல்லையா, அதான் மியூக்கஸ். இப்போ பெரும்பாலும் என்னன்னா இதுவும் என்னது செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், சுரங்கிறது, அப்புறம் என்னது உறியக்கூடிய அந்த பணியை இது வேலையை இது செய்யுது. நெக்ஸ்ட் ஒன் சிலியேட்டட் எபித்தீலியம். அப்படின்னா குறு இலை எபித்தீலியம் பேர். குறு இலைனா மேலே சின்ன சின்ன முடிக்கால் மாதிரி இருக்கிறது. certain columnar cells bear numerous delicate hair-like outgrowths called cilia and are called ciliated epithelium. சில தூண் எபித்திலியங்கள்ல ரோமங்கள் போன்ற மென்மையான வெளி நீட்சிகளை பெற்றுள்ளன. அவை குறு இலை எபித்திலியம் என்று அழைக்கப்படுகிறது. Their function is to move particles or mucus in a specific direction over the epithelium. இவற்றின் செயல் துகள்கள் அல்லது கோளைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் எபித்தீலியத்தின் மீது நகர்த்துவதாகும். அதாவது என்னன்னா சில மியூக்கஸ் பார்ட்டிகல்ஸோட கோளை டஸ்ட் இந்த மாதிரியானதை ரிமூவ் பண்றது. இட் இஸ் சீன் இன் த ட்ரக்கியா ஆஃப் விண்ட்பைப், பிரான்சியோல்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், கிட்னி டியூபல்ஸ் அண்ட் பெல்லோபியன் டியூப்ஸ் ஆஃப் ஓவிடக்ட். இது சுவாச குழாய், அதாவது சுவாச பாதையிலோட நுண்குழல்கள், அதாவது விண்பைப்பு, அதோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய பிரான்சியோல்ஸ் அங்கே. அப்புறம் சிறுநீரக குழல்கள், யூரினரி அந்த டியூபல்ஸ் அந்த மாதிரி இது. அப்புறம் அண்டக்குழல் பெல்லோபியன், பெண் இனப்பெருக்க இருக்கக்கூடிய அந்த பெல்லோபியன் டியூப்ஸில் கரு முட்டைன்னு சொல்ல முடியாது கருப்பகுதி, அந்த பகுதியில் இந்த
செல்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது டஸ்ட் மாதிரி வந்து அதை என்ன செய்யும், அந்த கோலை மாதிரியான இதில் அதை தள்ளி விட்டுரும். அதுக்காக தான் மேலே அந்த சிலியேட்டர் இருக்குது, சிலியேன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சிலியேட்டர். மற்றபடி நீளமாக ஒரே மாதிரியா அந்த பில்லர் இது மாதிரியே கான்வர் எபித்திலியம் மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாண்டுலார் எபித்திலியம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுரக்கும் எபித்திலியம். கிளான்ஸ்னாலே சுரக்கும் தானே அர்த்தம், அதனால கிளாண்டுலர் எபித்திலியம். Epithelial cells are often modified to form specialized gland cells, which secrete chemical substance at the epithelial surface. This lines the gastric glands, pancreatic tubules, and intestinal glands. எபித்திலியல் செல்கள் மாற்றமடைந்து சிறப்பான சுரக்கும் செல்களாக உருமாறுகின்றன. இவை எபித்திலியத்தின் புறப்பரப்பில் சில வேதிப்பொருட்களை சுரக்கின்றன. இவ்வகை எபித்திலிய திசு இறப்பை சுரப்பிகள், கணைய குழாய்கள். இறப்பை நம்ம ஸ்டொமக், அதோட கணைய பகுதி, கணையம் சொல்லக்கூடிய லிவர்னா கல்லீரல் இல்லையா, அடுத்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், பேன்கிரிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த கணைய பகுதியில் சுரக்குது. மற்றும் குடல் சுரப்பின் மீது பூச்சாக உள்ளன. அதாவது மேலே ஒரு லேயரா, இந்த இன்டெஸ்டினல் கிளான்ஸ் மற்றும் பேன்கிரியாட்டிக் டியூபில் ஒரு லேயராக அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மேலே இருக்கு இல்லையா ஒரு பூச்சி மாதிரி. ஸோ அதுதான் அது கிளாண்டுலாக இருக்குது. மற்றபடி இந்த பேஸ்மெண்ட் எல்லாமே இந்த மற்ற செல்ஸில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் 8th இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக படிக்கணும், அவ்வளோதான். ஸோ பி சிம்பிள், இது வரைக்கும் சிம்பிள் பார்த்துட்டோம். இப்போ பி காம்பவுண்ட் எபித்திலியம், அதாவது கூட்டு எபித்திலியம் பேர். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ் அண்ட் கிவ்ஸ் எ ஸ்ட்ராட்டிஃபைட் அப்பியரன்ஸ். இது ஒன்றுக்கு மேற்பட்ட செல் அடுக்குகளை பெற்று பல அடுக்குகளாக தோற்றமுடைகிறது. அதனால இது என்னது, பல்லடுக்கு எபித்திலிய செல், அதாவது ஸ்ட்ராட்டிஃபைட் அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு. Hence they are also known as stratified epithelium, பல்லடுக்கு எபித்திலியம் அப்படின்னு சொல்றோம். This main function of this epithelium is to give protection to the underlying tissues against mechanical and chemical stress. பல அடுக்கள் இருக்கிறனால சுரத்துகள் மற்றும் உறிஞ்சுதல்ல குறைந்த அளவு தான் பங்கேற்கு. ஏன்னா நிறையா இருக்கனால, ஒவ்வொரு அடுக்காக இருக்கனால இதால் செக்ரீஷனோ இல்லை அப்சார்ப்ஷனோ கம்மியாக தான் பண்ண முடியுது. They also cover the dry surface of the skin, the moist surface of buccal cavity and pharynx. ஸோ இது எபித்திலியத்தின் முக்கிய செயல் இயந்திர மற்றும் ரசாயன அழுத்தங்கள்லேருந்து என்ன செய்யுது, பாதுகாக்குது. ரசாயனம் என்னென்னா நம்ம உடம்புல கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வரும்போது அதுலேருந்து என்ன செய்யுது, இந்த அடித்தள திசுகளுக்கு ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்குது. இது எங்கே அதான் நம்ம குடலில் ஹெச்எல் மாதிரியான ஆசிட்லேருந்து பாதுகாக்குது இல்லையா, அதான். இவை மேலும் தோலின் உலர்ந்த பகுதி, வாய்க்குழி, வாய் பகுதியில் உள்ள மற்ற தொண்டையுடைய ஈரமான புறப்பகுதியை சுற்றி பாதுகாக்கிறது. பாரினெக்ஸ் சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் பக்கல் கவிட்டி அப்புறம் பாரினெக்ஸ் இடையில என்ன செய்யுது, அந்த ஈரமான பகுதியில் இருந்து ஈரமாகவே இருந்து இது பாதுகாக்குது. ஸோ அந்த படத்தை பாருங்கள், நிறைய லேயர், எல்லா செல்ஸுடைய சைஸ் செல்ஸுமே இருக்கும் இதில். கியூபுலாரு, கியூபாய்டு, அப்புறம் காலம்னாரு, ஸ்குவாமோஸு, சிலியேட்டட், இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பல அடுக்கள் அப்படி இருக்கும் மேலே. ஸோ ஒரு லேயராக இந்த இது இருக்கும். காம்பவுண்ட்னா எல்லாமே சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஸோ இதுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஷ்யூஸில் சிம்பிள் அண்டு காமன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸோ வேறு இன்னும் அனதர் டிஷ்யூஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நன்றி தான், தேங்க்யூ. Good morning students, welcome to online class. Subject Science 2. Today we learn about Unit 18, Organization of Tissues. Organization of Tissues, இது வரைக்கும் நம்ம introduction,